திராவிட மாடல் முதல்வர் அவர்களே, தமிழர்களுடைய குடியை வாழ்வாதாரத்தை அளிப்பதற்காக எண்ணற்ற மதுக்கடைகளை நடத்தி பல குடும்பங்களை சீரழித்து பல தமிழ் பெண்களுடைய மாங்கல்யத்தை இழப்பதற்கு காரணமாக இருந்தீர்கள். அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு மண்ணின் மைந்தர்கள், தொன்மக்குடியினர் தமிழர்களுடைய பல்வேறு குடிப்பெயர்களை அளிக்கின்ற நோக்கத்தோடு, குறிப்பாக முத்தரையர் பேரரசு, முத்தரையர் காவல்கார திரு முதலவற்றையெல்லாம் அளிப்பதற்காக நீங்கள் அரசாணையை நிறைவேற்றியிருக்கின்றீர்கள். அதில் சில பெயர்களையெல்லாம் நீக்கிவிட்டு நீங்கள் சில பெயர்களை தந்திருக்கின்றீர்கள். அதில் உங்கள் தந்தையாருடைய பெயரை வைத்திருக்கின்றீர்கள். நலம். ஆனால் தமிழுக்கு முதலாக மெய்கீர்த்தி கண்ட பேரரசர் பெரும்பிடுகு முத்துரை சூரன்மாறன் பெயரை ஏன் நீங்கள் சேர்க்கவில்லை? அது மட்டுமல்ல, ஃபாதர் ஆஃப் சிவில் இன்ஜினியர், உலக வரலாற்றில் முதலாக அணைக்கட்டு தொழில்நுட்பனுடைய தந்தை என்று போற்றப்பட்டு காவிரிக்கு கரை கண்ட சக்கரவர்த்தி கரிகாலன் பெயரை ஏன் விடுபட்டீர்கள்? அது மட்டுமல்ல, தமிழ் சமூகத்திற்கு மிகப்பெரிய அடையாளமாக இருந்த சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தருடைய பெயர்களை நீங்கள் ஏன் எடுத்து விட்டீர்கள்? அது மட்டுமல்ல, பல்லவர்கள் எண்ணற்ற தொண்டுகளை இந்த தமிழ் சமூகத்திற்கு செய்திருக்கின்றார்கள். உங்களுடைய திராவிட மாடலை விட அதிகமாக தொண்டு செய்திருக்கின்றார்கள். அவருடைய பெயர்களை ஏன் எடுத்து விட்டீர்கள்? நாளிகவி பெருமகனார் என்று போற்றப்பட்ட மன்னர் திருமங்கை ஆழ்வார் 1300க்கு மேற்பட்ட பாடல்களை பாடியவர். வைணவத்திற்கு தொண்டு செய்த அந்த மன்னர் திருமங்கை ஆழ்வார் பெயரை ஏன் நீங்கள் சூட்டுவதற்கு முன்வரவில்லை? உலக வரலாற்றிலே முதலாக உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை மிக சிறப்பாக செய்து சிவனுக்கே கந்தானம் செய்த கண்ணப்பன் நாயனாரை பெயரை சேர்ப்பதிலே வைப்பதிலே உங்களுக்கு என்ன தயக்கம்? முத்தரையர் பேரரசு என்பது ஜாதி கட்சி அல்ல. முத்திரையர் மன்னர்கள் என்பவர்கள் தமிழுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் காவல்காரனாக இருந்து நல்லாட்சி அறவழியில் நடத்தியவர்கள். அப்பேற்பட்ட பெருமகனாருடைய பெயர்களெல்லாம் சூட்டுவதிலே உங்களுக்கு என்ன தயக்கம்? எங்கள் வாக்குகளை பெற்றுக்கொண்டு எங்களை ஆட்சி செய்கிறேன் என்ற போர்வையிலே மதுக்கடைகள் மூலமாக பல பெண்களுடைய தாலி அறுத்தீர்கள். இன்றைக்கு எங்களுடைய குடிப்பெயரையும் அளித்து கொண்டிருக்கின்றீர்கள். காவல்காரன் என்றால் என்னவென்று தெரியுமா? உங்களை போன்று காவல் இல்லை, எங்களுடைய காவல் அறவழியில் ஆட்சி செய்தவர்கள், நல்லாட்சி நடத்தியவர்கள், நீர் மேலாண்மை திட்டத்தினுடைய முன்னோடியாக இருந்து தமிழ் சமூகத்திற்கு தொண்டாற்றியவர்கள். அப்பெருமகனாருடைய மரபிலே வந்த மூவேந்திரர்களை பெயர்களை புறக்கணித்தீர்கள். எங்களுடைய முத்தரையர் பேரரசு சாதனைகளையும் புறக்கணித்திருக்கின்றீர்கள். 2026 சட்டமன்ற தேர்தலிலே உங்களுக்கு பாடம் கற்பிப்பதற்காக தமிழ்குடிகள், தொன்மக்குடியெல்லாம் ஒன்று திரண்டு இருக்கின்றோம். உரிய பாடத்தினை நாங்கள் தேர்தலிலே தருவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். உங்களை எதிர்த்து கேள்வி கேட்க நாதி இல்லை என்று நினைக்காதீர்கள். பேரரசர் பேரப்பிள்ளைகள் இருக்கின்றார்கள்.